நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூஸ் கேரியர், ஃபியூஸ் கனெக்ஷன்ஸ். ஃபியூஸ்னால் என்னென்னு முதல்ல சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன். ஃபியூஸ் எதுக்காக அப்படின்னா, ஓவர் வோல்டேஜ் இல்லை லோ வோல்டேஜ் வரும்போது நமக்கு ஹீட் ஆகி பேர்ன் ஆகிடும். அதனால நம்மளுடைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பாதுகாக்குங்க. அதுக்காக தான் நம்ம வீட்டில் இருக்க எல்லா இடத்துலையும் ஃபியூஸ் கேரியர் யூஸ் பண்ணுறோம். 3 ஃபேஸ் கம்பத்துலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேரெக்டாக எடுத்துகிட்டு ஒரு சப்ளை எடுத்துகிட்டு ஒரு ஃபியூஸ் கேரியரில் தான் கொடுத்துருப்பான். ஃபியூஸ் கேரியர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க ஃபியூஸ் கேரியர். இதில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு கம்பி மேலேருந்து லீடு கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டுமே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த கீழே இருக்க கனெக்ஷன் மேலே வர்றதுக்காக இந்த கம்பி, ஓகேங்களா. இந்த கம்பி நல்லா இருக்குது அப்படின்னா இதில் மூலிமா உங்களுக்கு சப்ளை போகும். இதுவே இந்த கம்பியில் ஏதாவது ஓவர்லோடு வந்துச்சுன்னா இந்த கம்பி கட் ஆகிடுங்க. அப்படி கட் ஆகிடுச்சுன்னா நம்ம எப்படி மாற்றுறதுன்றதை இப்போ பார்ப்போம், ஓகேங்களா. பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூஸ் கேரியரில் ஃபியூஸ் போயிருந்தால் இந்த மாதிரி ஒரு கம்பி கட் ஆகிருக்குங்க. முதல்ல நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கம்பி கட்டான கம்பியை முதல்ல எடுத்துடலாம். இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணோம்னா நமக்கு கம்பி ரிலீஸ் பண்ணிடலாம். இதே மாதிரி இந்த சைடும் ஸ்க்ரூ எடுத்துகிட்டு இந்த இருக்கக்கூடிய கம்பியை ரிலீஸ் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு செம்பு கம்பி எடுத்துக்கோங்க. ஒரு 0.5 இல்லைன்னா 1 ஸ்கொயர் mm கம்பி எடுத்துக்கோங்க. டபுளாக போட்டுக்கோங்க, ஓகேங்களா. இந்த லென்த்தை மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த லென்த்தை மெஷர் பண்ணிவிட்டு ஒரு டபுளாக போட்டுக்கோங்க, இல்லை 3ஆக கூட போட்டுக்கோங்க. ரொம்ப திக்னஸ் வேண்டாம். ரொம்ப எதுக்காக திக்னஸ் வேணாம்னா நம்மளுடைய பொருளை பாதுகாக்கணும். அதனால் இது நமக்கு இப்போது இல்லாததுனால பாருங்கள் கட் பண்ணிட்டேன். இப்போ கட் பண்ணிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை ரெண்டுமே ஒரே அடியாக நல்லா ஒரு முறுக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஷேப்பில் நல்லா முறுக்கிட்டு இந்த இடத்துலையும் பெண்ட் பண்ணிவிட்டு நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இப்போது இது பண்ணிட்டோம். ஆல்ரெடி இங்கே நம்ம லூஸ் பண்ணி வச்சுருக்கோம், கரெக்டுங்களா. அதனால் இதை மேலே உள்ளே கொண்டு வந்துட்டு இங்கேயும் நேரடியாகவே உள்ளே கொண்டு வரும். இங்கே பாருங்கள், நல்லா உள்ளே சேர்த்து விடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சைடு வச்சுட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு பிளேட் மாதிரி இருக்கும், அந்த பிளேட்டுக்கு கீழே தள்ளிக்கோங்க, ஓகேங்களா. ஏன் அதுக்கு கீழே அப்படின்னா, ஸ்க்ரூவில் லூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த மேலே வந்துடும். அதுக்காக தான் இங்கே நம்ம அந்த பிளேட் மாதிரி இருக்கிற இதுக்கு கீழே கொடுக்குறோம். இப்போ கீழே டைட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த சைடும் எடுத்துகிட்டு நல்லா சுற்றி விட்டுருங்க. நல்லா டைட் பண்ணியாச்சு. எக்ஸஸான ஒயர் இந்த இடத்துல தள்ளி விட்ருங்க, ஓகேங்களா. எப்போவும் இந்த எட்ஜுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா எந்த ஒயரும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாமே இந்த ரவுண்டு சர்க்கிள்குள்ளே இருக்கிற மாதிரி. இப்போ இதை மட்டும் எடுத்துகிட்டு போய் ஃபியூஸ் கேரியரில் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட் ஆகிடும், ஓகேங்களா. இதுதான் ஃபியூஸோட கனெக்ஷன். மறக்காமல் சென்னை ஸ்மைண்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ்.